அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஸ்கூல்ல படிக்கிற காலங்கள்ல ஒரு பீரியட்ல ஒரு வாத்தியார் கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாரு. எப்பா சாமி முடியலடா, எப்பண்டா இந்த வாத்தியார் கிளம்புவாருன்னு பண்ணுவோம் நினைப்போம். அவர் என்ன பண்ணிடுவாரு, கிளம்பிடுவாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு வாத்தியார் வருவார். வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அந்த வாத்தியார் எவ்வளவோ பரவாயில்லையே, ஐயோ முடியலையே. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த கணக்கு வாத்தியார் கணக்கு டீச்சர் அம்மா நமக்கு ஏதாவது என்ன மாதிரின்னு வச்சுங்களேன், மக்கு பிளாஸ்டரிகள் கணக்கு இறவே வராது. அப்பந்தான் நினைப்போம் அந்த பீரியடு அந்த வாத்தியார் எவ்வளவோ நல்லவர்ரா, பரவாயில்லன்னு நினைப்போம்ல. அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் பாத்தீங்கன்னா தூத்துக்குடி ஆசிரியர் தூத்துக்குடியில் உள்ள மில்லர்புரம் சபையில் நடந்திருக்கு. இந்த மில்லர்புரம் சேகரத்தில் பாத்தீங்கன்னா இந்த ஆட்சிக்கு முன்னால ஒரு ஐயர்வாள் இருந்தார், தோர்ரா சிங்கம். அவர் என்ன பண்ண நம்ம வந்து வச்சு செஞ்சோம். ஆனா இப்போ அவரே பரவாயில்ல, அவரு ரொம்ப ரொம்ப நல்லவரியான்னு சொல்லி என்ன பண்றாங்க, நான் சொல்லலைங்க, அந்த சபை மக்கள் சொல்றாங்க. அந்த அளவுக்கு தற்போது அந்த சேகரத்தின் நாயராக இருக்கின்ற கிளரிக்கல் செக்ரட்டரி நமது பேராயர் வேட்பாளருக்கு தகுதியான ஒரே நபர், தூத்துக்குடி ஆசிரியர் திருமணத்தில் உள்ள ஒரே நபர், 141 பேர்ல தேடி எஸ்டிகே அணியினர் பிடித்த ஒரே நபர் நமது டிஏ தாமஸ் ஐயா. அதாவது இவர் பண்ண சேட்டை வந்துகினே இருக்குது. இவர் படிக்கிற காலத்திலே பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாராம், அப்படி எப்பொழுதும் ஜலத்தின் மேல் தான் அசைவாடி கொண்டிருப்பாராம். பணம் கொடுத்துதான் அங்கேயே ஜெயித்தாராம் அவர் கூட படிக்கிற பசங்களுக்கு. அப்படி பாருங்க, ஹிஸ்டரி அப்படி வண்டியா வந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த மில்லர்புரத்தின் சேகரத்தின் ஒரு மனிதன் கதறி இருக்கிறார். எங்க முந்தி ஐயர் நல்லவரு, இவர் என்ன பண்றாரு, எங்க 1ஆம் தேதி நற்கரண ஆராதனை அதுக்கே போக மாட்டேங்கிறாங்க. அதுபோல பாத்தீங்கன்னா இந்த ஜெபன் ஆராதனைலாம் இருக்கு பாத்தீங்களா, அதுலாம் ஐயர் என்ன பண்றாரு, வந்து தொட்டு ஜோமுனி என்ன பண்ணும், அந்த எண்ணெயை கொடுத்தா சுகமாகணும்னு நம்ம மக்கள் நம்புறாங்க. நிறைய ஐயர்வாள் நிறைய பண்றாங்க, நிறைய அற்புதங்கள் நடக்குது. ஆனா அதுக்கே போறது இல்லையா. சரி, இப்போ ஐயாவுடைய அந்த வண்டவாளங்களை வந்து பாத்தீங்கன்னா கழுவி ஊத்திருக்காரு. அதை நீங்களும் கேளுங்க. எப்படி ஒரு ஆயர் இருக்கக்கூடாது என்பதற்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்காரு. ஆனா இவர் தான் கிளரிக்கல்னா யாரு, எல்லா ஐயருக்கும் இவர் தான் என்ன பண்ணுவாரு, செக்ரட்டரியா. எந்த லட்சணத்தில் இந்த நிர்வாகம் இருக்குங்கிறத நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் மக்களே. இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. ஹலோ ஐயா சோத்ரையா. சொல்லுங்க. எங்க கால் பண்றீங்க? அண்ணா நான் தூத்துக்குடிலேருந்து பேசுறேன். தூத்துக்குடி தூய பவுல் ஆலயம் அதில் சபையார் பேசுறேன். சபைக்கு போறேன். சரி. நான் தாமஸ் சபையில தான் இருக்கேன். சரி. டிஜே தாமஸ் ஐயாவுடைய சபை. ஆமையா ஐயா இருக்காங்க. என்னையா பேச, இவர் வந்து 4 மாசம் ஆச்சு. இதுக்கு முன்ன உள்ள ஐயர்வாள் தான் அப்படி இருப்பாருன்னு சொல்லி பார்த்தா இதுக்கு அவர்